போகிறப்ப கொஞ்சம் வீடு க்ளீனாக இருந்ததுனால 1 வீக் கழிச்சு ரொம்ப தூசியாக இல்லை. மேலாக உள்ள க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லைன்ட்டு காலையில் நேரமே பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு வந்துட்டோம். 1 வீக் கழிச்சு திருப்பி போகிறேன்றதுனால அதையுமே எதுவும் வாங்கலை. கொஞ்சமாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி நாள் எவ்வளோ நல்லா ஆரம்பிச்சதோ அவ்வளோ மோசமாக முடிஞ்சிருச்சு. மதியம் சமைச்சேன், இருந்தாலும் ஒரு வெளியில் சாப்பிட்லான்னு சொன்னதுனால சிக்கன் கிரேவி மட்டும் வாங்கிட்டு வந்தார். சாப்பிட்டு காலையில் வச்ச இடியாப்பம் மிச்சம் இருந்துச்சு. தேங்காய் பால் கொஞ்சம் ஏலக்காய் தூக்கலாக போட்டிருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டேன். கரெக்டாக மிஷினில் துணி போடலான்னு போன உடனே மேடம் முழிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அவளை வெளியில் கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டு முன்னாடி இருக்க வேப்ப மரத்தில் அழகாக குருவி கூடு கட்டியிருந்துச்சு. அதில் முட்டையும் இருந்துச்சு. அவ்வளோ நிறைய முட்டை இருந்துச்சு. ஒரு 5-6 முட்டை இருக்கும். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஈவினிங் போல் அப்பா கிஃப்ட் பண்ண கட்டல் பீரோ வந்துரும்னு சொன்னாங்க. அதை இறக்கி வச்சுட்டு போகலான்னு வந்திருந்தாரு. அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு சிம்பிளாக தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டோம். நான் தூங்கிட்டேன். வந்து சேர்றதுக்கே 11:30 ஆயிடுச்சு. அவரும் அப்பாவும் தான் இறக்கி வச்சுட்டு இருந்தார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இறக்கி வச்சுட்டு முடிக்கிறதுக்கே 12:30 போல் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ணல. காலையில் எழுந்திரிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்பாவும் உடனே ஊருக்கு கிளம்பிட்டார் ஸ்கூல் போகணுன்ட்டு.